ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கல்கட்டாவில் ஒரு பெண் மருத்துவரோட கொலை வழக்கு, நாடே பரபரப்பாக பேசப்படுற பெண் மருத்துவரோட கொலை வழக்கை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதம் ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஆர்ஜி கேர் மருத்துவமனை கொல்கட்டாவில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு பிணமாக கண்டெடுக்கப்பட்ட பெண் மருத்துவரோட பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அவங்களோட வயது 31 வயதுன்னு சொல்லப்படுது. அவங்க அதே ஆர்ஜி கேர் மெடிக்கல் காலேஜில் பிஜி ஸ்டூடெண்ட்டாக படிச்சுட்டு வராங்க. அவங்க அதே ஹாஸ்பிட்டலில் 9ஆம் தேதி அதிகாலையில் செமினார் ஹால் இன் செஸ் டிபார்ட்மெண்ட்டில் 3வது மாடியில் இருக்கக்கூடிய இந்த செமினார் ஹாலில் அவங்க பிணமாக கண்டெடுக்கப்படுறாங்க. அவங்க பிணமாக கண்டெடுக்கப்பட்டு அதற்கு முந்தின நாள், அதாவது ஆகஸ்ட் 8ஆம் தேதி அவங்க தொடர்ச்சியாக 36 மணி நேரம் அவங்க தன்னோட கடமை செஞ்சுருக்காங்க. 36 மணி நேரம் டியூட்டி செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சிறிது நேரம் ஓய்வு எடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த செமினார் ஹாலுக்கு போனவங்க பிணமாக தான் கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க. அந்த மருத்துவரோட கண்களில் காயமும், இடுப்பு பகுதி மற்றும் உடல் முழுவதும் பலத்த காயங்களோட அவங்களோட உடல் கண்டெடுக்கப்படுது. அதற்கு பின்பு காவல்துறையினர் அந்த அவங்களோட உடலை ரெக்கவர் பண்ணி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. இதை பற்றி அந்த காவல்துறையினர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால அங்கே இருக்கிற மருத்துவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. முதல்ல அவசர பிரிவை தவிர மற்ற அனைத்து மருத்துவர்களும் போராட்டத்தில் இறங்குறாங்க. அப்பயும் அங்கே சரியான நடவடிக்கை எடுக்கப்படாததுனால அவசர பிரிவை சேர்ந்த மருத்துவர்களும் போராட்டத்தில் இறங்குறாங்க. காவல்துறை மிகவும் அலட்சியமாக இருந்த காரணத்தினால இந்த போராட்டம் பெருசாக வெடிக்குது. அதுக்கப்புறமா அந்த மேற்கு வங்கத்தோட சிஎம் மம்தா அவர்கள் காவல்துறைக்கு ஒரு அழுத்தம் தெரிவிக்கிறாங்க. அழுத்தம் தெரிவித்த பின்பு தான் அந்த முதற்கட்ட விசாரணையவே ஆரம்பிக்கிறாங்க காவல்துறையினர். முதற்கட்ட விசாரணையில் சிசிடிவி கேமரா பதிவுகளையும் அங்கே எவிடன்ஸாக இன்னொரு பொருள் கிடச்சிருக்கு, ப்ளூடூத் கிடச்சிருக்கு. அந்த இரண்டும் வச்சு குற்றம் செய்த நபரை காவல்துறையினர் கைது செய்கிறாங்க. அந்த சிசிடிவி கேமராவில் என்ன இருந்ததுன்னா, அதிகாலை 4 மணி அளவில் அந்த செமினார் ஹாலுக்குள்ளே ஒருவர் போகிறாரு. மருத்துவர் அதற்கு முன்னாடியே ஒரு 3 மணி வாக்கில் அதுக்கு முன்னாடியே மருத்துவர் உள்ளே போயிட்டு ஓய்வு எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 4 மணி அளவில் ஒரு நபர் குடி போதையில் அந்த செமினார் ஹாலுக்குள்ளே உள்ளே போகிறாரு. 40 நிமிடம் கழித்து வெளியே வராரு. வெளியே வரும்போதும் அவர் முழு போதையில் இருக்கிற மாதிரி அவரோட நடவடிக்கைகள்லாம் இருந்திருக்கு. அந்த சிசிடிவி பதிவுகளையும் அந்த ப்ளூடூத் ஹெட்செட்டையும் வச்சு ஒரு நபரை கைது செய்கிறாங்க. அவர் தான் சஞ்சய் ராய் அப்படின்றவர். அவருக்கு 33 வயதும் அவர் சிவில் ஒர்க்கராகவும் வாலண்டியராகவும் அந்த மருத்துவமனையில் இருந்திருக்காரு. வாலண்டியர்னால் அந்த மருத்துவமனையில் மருத்துவருடைய அப்பாயின்மெண்ட்டை வாங்கி கொடுக்குற வேலையை செஞ்சுருக்காரு. நோயாளிகளிடம் கமிஷன் வாங்கிட்டு அந்த பணியை செஞ்சு கொடுக்கறதுக்காக அவர் அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சிட்ருக்காரு. அதன் பிறகு இந்த விசாரணை எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாததுனால கோர்ட் இந்த கேஸை சிபிஐக்கு மாற்றுது. சிபிஐலேருந்து 2 விசாரணைக்காக 2 அதிகாரிகளை நியமிக்கிறாங்க. அவங்க இந்த கேஸை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தபோது அந்த கைது செய்யப்பட்ட நபரையும் அந்த எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த குற்றவாளின்னு சந்தேகிக்கப்படுற சஞ்சய் ராய் என்றவரிடம் விசாரணையை மேற்கொள்கிறாங்க சிபிஐ. அப்போ தான் தெரியவரு சஞ்சயோட முழு விவரம். சஞ்சய் ராய் அவர் ஒரு பாக்ஸராக இருந்திருக்கார். இதுக்கு முன்னாடி சிவில் வாலண்டியராக அந்த மருத்துவமனையிலும் வேலை செஞ்சுருக்காரு. கல்கத்தா போலீஸ்லேயும் வாலண்டியராக இருந்திருக்காரு. கல்கத்தா போலீஸ் தல வாரியத்தில் உறுப்பினராகவும் இருந்திருக்காரு அப்படின்ற பல தகவல் தெரிய வருது. அது மட்டும் இல்லாத இவர் ஏற்கனவே பல குற்றங்கள் செஞ்சு காவல்துறையினால் காப்பாற்றப்பட்டிருக்காரு. இவருக்கு அதிகப்படியான காவல்துறை நண்பர்கள், உயர் அதிகாரிகள் நண்பர்களும் இவர்களுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவருக்கு ஏற்கனவே 4 திருமணங்களாகியும் 4 மனைவிகளுமே இவருடன் இல்லை. தற்போது இவருடன் எந்த ஒரு தொடர்பும் இல்லாத தனியாக பிரிஞ்சு சென்றுட்டாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. சஞ்சய் ராயோட துன்புறுத்தல் தாங்க முடியாத இருந்ததுனால 4 மனைவிகளும் இவரை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லப்படுது.
இவரை தலா போலீஸ் ஸ்டேஷன் இன் கொல்கத்தாவிலிருந்து தான் சிபிஐ இவரை விசாரணைக்காக எடுத்திருக்காங்க. பின்பு அந்த மருத்துவரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளிவருது. அந்த மருத்துவரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை படித்தவங்க அனைவருமே கண் கலங்குற அளவுக்கு செஞ்சுருக்காங்க. அவங்கள கொடுமைப்படுத்தி தான் கொன்னுருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போது அந்த பெண் மருத்துவரோட கழுத்து பகுதியில் இருக்க தைராய்டு குறுக்கெலும்பு நெரிக்கப்பட்டு உடைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாத அதன் காரணமாக கண்களில் இரத்த கசிவு இருக்குது. கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்டிருக்கலாம்னு சொல்கிறாங்க. உடம்பில் பல இடங்கள் காயம் இருக்குது. இடுப்பு பகுதியில் உடல் முழுக்க பலத்த காயங்கள் ஏற்பட்டிருக்கு. இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை டாக்டர்கள் பார்த்து சொன்னது, ஒரு நார்மல் மனுஷன் செய்ய முடியாத அளவுக்கு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இயற்கைக்கு புறம்பான அளவுக்கு ஒரு நிகழ்வாக இதை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை அவ்வளோ கொடூரமான செயலில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஒருவர் தான் குற்றவாளி அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அதன் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இன்னொரு மிக முக்கியமான தகவலும் கிடச்சிருக்கு. என்னென்னா, அந்த பெண்ணோட உடம்பில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அந்த பெண்ணோட உடல்லேருந்து 100 முதல் 150 கிராம் அளவிற்கு அந்த திரவம் ஒன்று எடுத்திருக்காங்க. அது என்னென்னா ஸ்பேம். ஒரு இந்த கவுண்ட் வந்தப்புறம் தான், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தப்புறம் தான் அனைவருக்கும் தெரியுது இது ஒருவர் செய்தது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நார்மல் மனிதனால் அவ்வளோ ஸ்பேம்ஸ் உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத இவர் இறந்த பின்பும் மேலும் மேலும் துன்புறுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்ல வருது அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில். இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை படித்த மருத்துவர்களே கதி கலங்கி போயிருக்கிற நிலைமை தான் இப்போ இருக்குது. இப்படிப்பட்ட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளிவந்த பின்னாடி ஆர்ஜி கேர் மருத்துவமனையோட மற்றும் கல்லூரியோட முதல்வராக இருக்கக்கூடிய சந்தீப் கோஷ் தன்னோட பதவியிலேருந்து ராஜினாமா செஞ்சுருக்காரு. அந்த ராஜினாமாவுக்கான காரணம் என்னன்னு சொல்லியிருக்காருன்னா, பத்திரிகை நண்பர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, மருத்துவருக்கு இப்படி நடக்க நானும் ஒரு காரணம் தான். நான் சரியான முறையில் செயல்படலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னுடைய குழந்தைக்கும் இப்படி ஒரு நிலைமை நடக்கலாம் அப்படின்ற ஒரு இதனால தான் நான் இந்த பதவி விலகிறேன் அப்படின்னும் பத்திரிகை நிருபர்களிடம் அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா இந்த போராட்டத்தை இன்னும் வலு சேர்க்கும் வகையில் ஃபோர்ட் அப்படின்ற ஃபெடரேஷன் ஆஃப் ரெசிடெண்ட் டாக்டர் அசோசியேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு இந்த போராட்டத்தில் இறங்குது. இவங்க நாடு முழுவதும் தழுவிய போராட்டமாக இதை மாற்றுறாங்க. அதன் காரணமாக வெஸ்ட் பெங்கால் கவர்னர் இவர்களோட சீஃப் அனைவரையும் அழைச்சி ஒரு மீட்டிங் நடத்துகிறாரு. அந்த மீட்டிங்கில் அவர் தொடங்கும்போது ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. க்ரைம் அகைன்ஸ்ட் இம்யூனிட்டி அப்படின்ற வார்த்தையை சொல்கிறாரு. அப்படின்னா மனித தன்மையற்ற செயலில் ஈடுபட்டிருக்காங்க, அந்த குற்றவாளிகள் மனித தன்மையற்ற செயலில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அந்த ஃபோர்ட் அமைப்பு கேட்ட அனைத்துமே நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் பின்பு இவங்களோட போராட்டத்துலேருந்து கொஞ்சம் சற்று விலகுறாங்க. அதன் பின்பு மீண்டும் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததும் திரும்பவும் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நடுநடுங்க வச்சுருக்க அனைவரையும். அதன் காரணமாக திரும்பவும் போராட்டத்தில் ஃபோர்ட் அமைப்பு இறங்குது. ஃபோர்ட் அமைப்பு ஒரு கோரிக்கை வைக்குது. அது என்னென்னா, இது மாதிரி நாட்டில் பல நிகழ்வுகள் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் எந்த ஒரு மருத்துவருக்கும் மருத்துவ சம்பந்தமான துறையில் பணிபுரிகிற யாருக்குமே எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்குது. அப்படின்னு என்னென்னா, சென்ட்ரல் ஹெல்த் கேர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். இதன் மூலயமா அனைத்து மருத்துவத்துறை சார்ந்த பணியாளர்களையும் இது பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஒரு கோரிக்கை வச்சுருக்கு. இதனை பரிசீலனை செய்த சுகாதாரத்துறை அமைச்சர் நம்ம இந்திய நாட்டோட சுகாதாரத்துறை அமைச்சர் நான் இதை ஏற்படுத்தி தரேன், நீங்கள் உங்களோட கோரிக்கை முழுவதுமாக நிறைவேற்றி தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போராட்டத்தை கைவிடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இருந்தும் போராட்டம் நடந்து கொண்டே தான் இருந்தது. ஆகஸ்ட் 14 இரவு முழுவதும் போராட்டம் நடத்தப்பட்டது. அந்த ஆகஸ்ட் 14 இரவு நள்ளிரவுக்கு மேலே அடையாளம் தெரியாத 20-30 நபர்கள் போராட்டத்திலிருந்து எழுந்து போயிட்டு
ஆர்ஜி கேர் மருத்துவமனையை உடைக்கிற மாதிரி பல செயல்கள் செஞ்சுருக்காங்க. இது வந்து மருத்துவர்களால் செய்யப்படல. அவங்க அந்த 20, 25 நபர்களும் எங்களோட குழுமத்தை சார்ந்தவங்க கிடையாது. அவங்க வெளியாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த அந்த அசம்பாவித செயலுக்கு நாங்கள் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போராட்டம் செஞ்சிட்ருக்க அந்த மருத்துவர்கள் தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுதுன்னா, இது எங்களோட அகிம்சையான போராட்டத்தை கலைப்பதற்காக இப்படிப்பட்ட செயலில் ஈடுபட்டிருக்காங்க மர்ம நபர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நம்ம நாடு இருந்துட்டு வருது. இப்படிப்பட்ட கொடூரமான செயலில் ஈடுபட்ட அனைத்து நபர்களுக்கும் சிறந்த தண்டனை கிடைக்க வேணும்னு நாம் வேண்டிக்கலாம். நம்ம நம்பிக்கையை நம்ம அரசாங்கத்து மேலே தான் வைக்கணும். வேறு என்ன பண்ண முடியும்? நம்மளால் போராட மட்டும்தான் முடியும். இது போன்ற குற்றத்தில் ஈடுபட்ட நபர்களுக்கு தக்க தண்டனை கிடைக்கும்னு நம்பலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.